ஒரு பல்கேரியன் பர்த்டே பார்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்தோடனே கிட்ஸுக்குன்னு தனியாக ஒரு டேபிள் செட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கிட்ஸுக்கான ஸ்நாக்ஸ், வாட்டர், ஜூஸ்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேக் கட்டிங்க்கு கேக் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இவங்க எல்லாம் எக்ஸைட்டடாக கத்திகிட்ருக்காங்க. ஒரு கவுண்டவுன் மாதிரி கவுண்ட் பண்ணி அந்த கேக்கில் இருக்க மேஜிக் ஸ்பார்க்லரை பர்த்டே கேர்ள் ஊத ட்ரை பண்ணால் அவளால் பண்ண முடியல. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவளுக்கு ஊதுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு விளையாண்ட கேம் பேர் பினாட்டா. இது நான் இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இது நம்ம ஊர் உரியடிக்கு சிமிலராக இருக்குது. அந்த பால் தொங்குதில்ல, அது பேப்பரால் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இவங்க இந்த போல் ஸ்டிக் வச்சு அதை அடித்து உடைக்கணும். பாவியும் ட்ரை பண்ணி பார்த்தா அவளால் அந்த ஃபோர்ஸாக அடிக்க முடியல. ஸோ ஒரு கிட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி இதுதான் பர்த்டே கேர்ளுக்கு நல்லா ஃபோர்ஸாக அடின்னு எல்லோரும் என்கரேஜ் பண்ணி அவளும் ஃபைனலி அதை உடைச்சோன்னா எல்லா கிட்ஸும் நான் போட்டி போட்டு அதில் இருக்க சாக்லேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஃபைனலி நான் பர்த்டே கேர்ளுக்கு ப்ரெசென்ட் பண்ணது ஹேண்ட்மேடாக நானே பண்ணேன் குவில்டு நேம் ஃப்ரேம். பல்கேரியனில் அவளோட நேம் எழுதியிருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பர்த்டே கேர்ளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி அவங்க இந்த வீடியோ அமைச்சிருந்தாங்க.